ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நாம் ஒரு பாடலை பாடலாம். உம்மை நினைச்சு நான் வாழ்வேன், உம்மை துதித்து நானும் மகிழ்வேன் என்கிறதான பாடலை என்னோடு கூட சேர்த்து கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you.
ஜீவதயாபரரே, எங்கள் கிருபாதர வழியே. இது நான் எழுதி வெளியிட்டதான ஒரு 3வது சீடியில இந்த பாடல்கள் வருகிறது. என்னோடு கூட சேர்ந்து இதை நீங்கள் கேளுங்கள், பாடுங்கள், கர்த்தரை ஒருமித்து நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் யூடியூபிலே பாஸ்டர் சூரி ஸ்டீவன் என்று போடுவீர்களானால் எல்லா பாடல்களும் உங்களுக்கு வரும். இந்த பாடலையும் என்னோடு கூட இணைந்து நீங்கள் பாடி கர்த்தரை ஒருமித்து மகிமைப்படுத்தலாமா? கரங்களை எடுத்து உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரம். ஜீவதயாபரரே, எங்கள் கிருபாதர வழியே, உம்மை துதித்திடுவோம், உம்மை புகழ்ந்திடுவோம், உம்மை ஆராதிப்போம் என்ற பாடலை கரங்களை தட்டி பாடலாம். ஜீவதயாபரரே, எங்கள் கிருபாதர வழியே, ஜீவதயாபரரே, எங்கள் கிருபாதர வழியே, உம்மை துதித்திடுவோம், உம்மை புகழ்ந்திடுவோம், உம்மை ஆராதிப்போம், உம்மை துதித்திடுவோம், உம்மை புகழ்ந்திடுவோம், உம்மை ஜீவதயாபரரே, எங்கள் கிருபாதர வழியே. கல்லையும் மண்ணையும் வைத்து கற்சிலைகளை தெய்வமாய் சித்திர கலைவடிவத்தினாலே படைத்தவரை சுத்தப்படுத்தி ரோமன் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சிருஷ்டிகரை பொறுத்துக்கொள்ளாமல் சிருஷ்டியை பொறுத்துக்கொண்டு சேமித்தார்கள். ஆகையினாலே தேவனுடைய மகிமையை இழந்தார்கள். நாம் தேவனுடைய மகிமையை இழந்து போகாதபடிக்கு கல்லையும் மண்ணையும் வைத்து கற்சிலைகளை தெய்வமாக்கி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க தந்தை அவர்களை போல இராதபடி நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்போம். கல்லையும் மண்ணையும் வைத்து கற்சிலைகளை
அவர்களோடு இருந்தார்களோ, நாங்கள் நிமிர்ந்திருக்கிறோம். அவர்களோடு இருந்தார்களோ, நாங்கள் நிமிர்ந்திருக்கிறோம். நாங்கள் உங்களை மேன்மை பாராட்டுவோம். நாங்கள் உங்களை ஆராதிப்போம். நாங்கள் உங்களை மேன்மை பாராட்டுவோம். நாங்கள் உங்களை ஒரு தந்தையை போல தோளிலே சுமக்கின்றதான தேவன், அந்த தெய்வத்தை உண்மையாக ஆராதிக்கலாமா? ஆமென். விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரர், தேவனும் சிவனுமானவர். தந்தையை போல தோளில் சுமக்கும் ஆனந்தமான தெய்வம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரர், தேவனும் சிவனுமானவர். தந்தையை போல தோளில் சுமக்கும் ஆனந்தமான தெய்வம். இந்திய ஆத்துமாக்களை அவைகளில் சேர்த்திடுவோம். இந்திய உயிர்களை ஒரு மனமாய் கூடுவோம். ஜனங்களை ஒருவருக்கு ஆயத்தமாக்கிடுவோம். ஜனங்களுடன் ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம். ஜனங்களை ஒருவருக்கு ஆயத்தமாக்கிடுவோம். ஜனங்களுடன் ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah.
Hallelujah.
ஜெபிக்கிறோம் அப்பா. வீடுகள் தோறும் உம்மை ஆராதிக்கிறதான இந்த ஆராதனை நாளில் ஆண்டவரே, என் தேவனுடைய மகிமை வீடுகளை நிரப்பட்டுவப்பா, நிரப்பட்டுவப்பா. அன்றைக்கு ஆசாரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய மகிமை இறங்கினதே அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபிக்கிற இடத்துல எல்லாம் தேவனுடைய மகிமை இறங்கினதுப்பா. இடங்கள் அசைக்கப்பட்டதே அப்பா. இந்த நாளிலும் தேவ ஜனங்கள் என்னெல்லாம் கூடி ஆராதிக்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா, வீடுகளிலும் காடுகளிலும் மேடுகளிலும் ஆண்டவரே சொந்தரிக்கிற குகைகளிலும் ஆண்டவரே சொந்தரிக்கிறங்க தாவே சொந்தரிக்கிறோம் அப்பா. எங்கெல்லாம் இயேசு நாமத்தினால பிதாவை நோக்கி கூப்பிடுகிறதான ஆராதனையில தேவனுடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. என் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவ கிருபையினால நிரப்புங்கப்பா. தேவனே, நீர் மகிமை பண்ணுமே, நீர் மகிமை பண்ணுமேப்பா. ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக மகிழ்ந்து கழிக்கிறதான ஆராதனை தகப்பனே சோதரிக்கிற பரலோக பிரசனம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாக இறங்கணும் ஆண்டவரே. நீர் மகிமை பண்ணுங்கப்பா. தொடர்ந்து வழி நடந்துங்கப்பா. தேவனுடைய வார்த்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருக்கும் அந்த வார்த்தைகள் போய் சேரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் தேவன் அண்டையில நடத்தணும் ஆண்டவரே. அப்பா, சோதரிக்கிற பிரசங்கங்கள் அப்பா ஆண்டவரே, சோதர பிரசங்கிக்கிறவர்களுக்கு நேரா அல்ல ஆண்டவரே. அப்பா, சோதரிக்கிற வாழ்க்கையை பிரசங்கமாக பிரசங்கமே வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டினதான கிறிஸ்து அண்டையில நடத்துகிறதான தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய பேச்சும் பிரசங்கமும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினது என்று சொன்ன பரிசுத்த பவுலை போல தகப்பனே, தேவன் அண்டையில நடத்துகிற தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும்ப்பா ஆண்டவரே. ஜனங்கள் தொடப்படணும் ஆண்டவரே. அப்பா, சோதரிக்கிறங்க தாவே இன்னைக்கு உபதேசங்கள் பரவி கொண்டு இருக்கிறதான நிலையில ஆண்டவரே, தேவ ஜனங்கள் அப்பா நல்ல உபதேசத்தை கேட்டு ஆண்டவரே இந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க ஆயத்தமாக தகப்பந்தாமே நீர் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. ஆளுகை செய்ய கருத்துல அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்த வழி நடத்துங்கப்பா. துதிக்க நம்பிக்கை அமைக்க செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை நான் அன்போடு கூட இந்த நாளிலே வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 24 29 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில் அந்த மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இது ஒரு உவமை. இந்த உவமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புத்தியுள்ள மற்றும் புத்தி இல்லாத மனிதர்கள் வீட்டை கட்டின ஒரு உவமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு புத்தியுள்ள மனிதனையும் ஒரு புத்தி இல்லாத மனிதனையும் குறித்து, இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு உண்மை கிறிஸ்தவனையும் ஒரு போலி கிறிஸ்தவனையும் குறித்து கர்த்தர் பேசுகிறார். இந்த 2 பேருமே தங்கள் வீட்டை கற்பாறை மேல் கட்டுவதாக எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் 2வது மனிதன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறவனாக இருக்கிறார். இங்கே ஒரு ஆழமான உபதேசத்தையும் ஆழமான கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளாமல் வஞ்சித்துக் கொள்ளாமல் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்கிற அடிப்படையின்படி வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளினால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று இயேசு சொன்னார். இங்கே 2 மனிதர்கள் வீட்டை கட்டுகிறார்கள். 2 பேருமே கற்பாறை மேல் தங்கள் வீட்டை கட்டுவதாக தங்களை எண்ணிக்கொண்டார்கள். அந்த 2 வீடுமே ஒன்றை போலவே இருந்தது. ஒரே மாதிரி வாயில் கதவு இருந்தது, ஒரே உயரம் இருந்தது, ஒரே விதமாக ஜன்னல்கள் வைக்கப்பட்டிருந்தது, ஒரே விதமாக வர்ணங்கள் பூசப்பட்டிருந்தது. ஆனாலும் இந்த
வித்தியாசம் எங்கே நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஆழத்தில் தான் பார்க்க வேண்டும். இந்த 2 மனிதருமே ஒரே விதமான வீட்டை கட்டினார்கள். பார்ப்பதற்கு ஒன்றை போலவே 2 வீடுகளும் இருந்தது. ஆனால் இந்த 2 வீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், ஒன்று நல்ல உறுதியான அஸ்திவாரம், மற்றொன்று உறுதியற்ற அஸ்திவாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 46ஆம் அதிகாரம் 48, 49 வசனங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 48, 49 வசனங்களை வாசிக்கலாம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. முதலாவது வீட்டை கட்டின ஒரு மனிதன் எங்கே அஸ்திவாரம் போட்டான், எப்படி அஸ்திவாரம் போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பரீட்சையும் இருக்கிறது. பாருங்க, முதலாவது மனிதன் ஆழமாய் தோண்டினான். ஒரு வீட்டை கட்ட வேண்டுமானால் அந்த வீட்டிற்கு அஸ்திவாரம் ஆழமாய் தோண்டப்பட வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படித்தான். ஏனோ தானவென்று பெயரளவிலே மேலோட்டமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறதுனாலே நாம் கிறிஸ்துவை உடையவன் என்று நாம் சொல்லிக்கொள்ள முடியாது. இன்றைக்கு அநேகருடைய ஆழமற்ற அஸ்திவாரங்கள், அதாவது ஆழமில்லாத உபதேசங்கள், ஆழமில்லாத மூல சத்தியங்களை இன்றைக்கு விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் கை கொள்ளாததனுடைய விளைவு இந்த வீட்டிற்கு ஒரு சோதனை இருக்கிறது. எதன் வழியாக சோதனை இருக்கிறது? பெருவெள்ளம் வருகிறது, பெருமழை வருகிறது. அந்த வீட்டின் மேல் மோதும் போது ஒன்று அதை அசைத்து விட முடியும், இல்லாவிட்டால் அது அசைத்து விட முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே நம்முடைய விசுவாச ஜீவியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நாம் பின்பற்றுகிற மூல உபதேசம் ஆழமான கிறிஸ்துவ அனுபவத்தை கொண்டிருக்கிறதா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு சமயம் ஒரு தகப்பனும் மகனும் சந்தைக்கு சென்று ஒரு குதிரையை வாங்கி கொண்டு வருவதற்காக போனார்கள். அப்படி வாங்கி கொண்டு வரும்போது வழியில் இருக்கிறவர்கள் இப்படியாக அவர்களை பற்றி பேசினார்கள். குதிரையை வாங்கி கொண்டு வருகிற இவர்கள் அப்பாவும் மகனுமாக நடந்து வருகிறார்களே, அந்த இளைய சின்ன வாலிபனாய் இருக்கிற அவருடைய மகனை ஆகிலும் அந்த குதிரையின் மேல் ஏற்றிக் கொண்டு வரலாமே என்று சொன்னபோது, வழிபோக்கர்கள் அப்படி பேசிக்கொண்டு போகிற போது அதை கேள்விப்பட்ட தகப்பனார், அது உண்மைதான், குதிரை வருகிறதே, அதுல யாரையாவது ஒருவை ஏற்றலாம் என்று சொல்லி அவருடைய மகனை ஏற்றி அப்படியே அழைத்துக் கொண்டு வருகிறார். அப்படியே போய்கொண்டிருக்கும் போது வேறொருவன் பார்த்து சொல்லுகிறான், வயதான தகப்பனார் நடந்து வருகிறார், மகன் குதிரையிலே வருகிறானே என்று சொல்லி இவருடைய காதுபட பேசுகிற போது வயதான தகப்பனாரும் அதிலே ஏறிக்கொள்ளுகிறார். இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிறகு வேறொருவன் சொல்லுகிறான், குதிரையோ சின்ன குதிரை, இந்த 2 பேரும் அதிகமான எடை கொண்டவர்கள், இவர்கள் 2 பேரும் அந்த குதிரையிலே ஏறி வந்தால் போற போக்கிலே குதிரை மாண்டு போகுமே என்று சொல்லி போகிற வருகிற எல்லாருடைய அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த குதிரையை அவர்கள் வழிநடத்தி கொண்டு வந்தார்கள். முதலாவது பாருங்க, ஒருவன் ஏறினான், மற்ற இன்னொருவனுடைய பேச்சை கேட்டு 2 பேர் ஏறினார்கள். இப்பொழுது 3வது நபர் சொல்லுகிறார், 2 பேரும் அந்த குதிரையிலே பிரயாணம் பண்ணினால் அந்த குதிரை தாங்குமா, மாண்டு போகுமே என்று சொல்லி இப்படி போகிற வருகிற எல்லாருடைய சொற்படி கேட்டு அவர்கள் அந்த குதிரையை நடத்தி கொண்டு வந்தார்கள். இப்பொழுது 3வதாக சொல்லப்பட்ட மனிதனுடைய பேச்சுக்கு அவர்கள் ஒத்து போகிறதை போல நம்ம 2 பேருமே இந்த குதிரையின் மேல் ஏற வேண்டாம், இந்த குதிரையை நாமே சுமந்து கொண்டு போவோம் என்று சொல்லி அந்த குதிரையை தங்கள் தலையிலே தூக்கி நடப்பதற்கு முயற்சி செய்தார்கள். குதிரை தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சொல்லி அவர்களை விட்டு ஓடி போனது. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை உறுதியற்ற நிலையிலே, யாருக்காகிலும் மற்றவருக்காகிலும் தெரிந்தவருக்காகிலும்
அல்லது விசுவாசிகளுக்காகிலும் ஏற்ற மாதிரி வாழவும் நினைக்கிறது. நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இவர்கள் யார்? தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள், பிசாசுகளை விரட்டினவர்கள், அற்புதங்களை செய்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்தவர்கள். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆழமேறின அனுபவம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். இது ஒரு சோதனை காலம். நமக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் ஒரு உண்மை கிறிஸ்தவன் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தன்னுடைய வீட்டை கட்டுகிற போது முதலாவது ஆழமாய் தோண்ட வேண்டும். கற்பாறை மேல் அஸ்திவாரம் போட்டு அது அந்த வீடு கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆழமாய் தோண்டாமல் கற்பாறையின் மேல் ஒரு மனிதன் வீட்டை கட்டாமல் போவான் என்று சொன்னால் அதற்கு ஒரு சோதனை இருக்கிறது. என்ன சோதனை? பெரும் வெள்ளம் வந்தது. அந்த பெரும் வெள்ளத்திற்கு உண்மையான கிறிஸ்தவன், ஆழமான விசுவாச வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த பெருவெள்ளம் போன்ற பெருமலை போன்ற எந்த சோதனைகள் வந்தாலும் அவன் கலங்க மாட்டான். ஏன் என்று கேட்டால் அவனுடைய பாடல் எப்படி இருக்கும்? நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேத அஸ்திவாரம் மணல் தான் என்று சொல்லக்கூடியவனாக இருப்பான். பாருங்கள், ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் வீட்டை கட்டின உண்மையுள்ள கிறிஸ்தவன், புத்தியுள்ள மனிதன், அந்த பெருவெள்ளம் வந்து அந்த நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய அஸ்திவாரம் எங்கே போடப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிற ஊழியத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, இப்பொழுது நாம் கேள்விப்படுகிற சம்பவங்கள் எல்லாம் என்ன? கொரோனா ஒரு தொற்று நோய். அது தொற்று உடைய நபரோடு கூட இணக்கமாக இருந்தால் நமக்கும் பரவும். ஆகவே மரண பயத்திலே ஜனங்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி போயிருக்கிறார்கள். மற்றொன்று, அத்தியாவசியமான தேவைகளுக்காக ஜனங்கள் மிகவும் பதறி போயிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் ஒரு காணொளியை பார்த்தேன். நாகர்கோவில் மாவட்டத்தில் ஒருவருக்கு கொரோனா பரவி இருக்கிறது. அந்த இடம் முழுவதும் சீல் வைத்திருக்கிறார்கள். அப்படி சீல் வைத்ததனுடைய விளைவு குழந்தைகளும் முதியவர்களும் அத்தியாவசியமான பொருட்களின்றி திடீரென்று அப்படி செய்ததனுடைய விளைவு அவர்களுடைய வீட்டிலும் கூட இருப்பு இல்லை. அவர்கள் பணத்துக்கும் சரி, அரிசி பருப்பு மளிகைகளுக்கும் சரி, அவர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என்று சொல்லி மிகவும் தத்தளிப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு சோதனை காலம். இப்படி ஒரு மனிதன் ஒரு அழகான ஒரு வீட்டை கட்டுகிறார். பாருங்க, முதல் மனிதன் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீட்டை கட்டினார். இரண்டாவது மனிதன் அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல், சொல்ல போனால் மணலின் மேல் ஒரு வீட்டை கட்டினார். 49ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 49. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறார். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்தது, முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்கள், ஒன்று புத்தியுள்ள மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி தன் வீட்டை கட்டுகிறவன். மற்றொரு மனிதனை பார்க்கிறோம். அவன் இரண்டாவது மனிதன் அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீட்டை கட்டுகிறான். அந்த மண்ணின் மேல் வீட்டை கட்டின மனிதனுடைய ஆழமற்ற விசுவாசம், ஆழமற்ற ஜெபம், ஆழமற்ற கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு சோதனை வருகிறது. என்ன சோதனை? என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். எந்த மனிதனோ வெறும் தரைத்தளத்திலே மண்ணின் மேல் குழி தோண்டி அஸ்திவாரம் விடாமல் வீட்டை கட்டவே மாட்டான். அப்படி கட்டுவான் என்று சொன்னால் ஒருவேளை அது கொஞ்சம் காலம் அந்த பிடிப்புக்காக
உறுதியாக நிற்கிறதை போல தெரியும். ஆனால் அதற்கு ஒரு பெரிய சோதனை வருகிறது. பாருங்கள், நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது. அந்த மனிதன் எடுத்த பிரயாசம், அவன் செலவழித்த எத்தனையோ லட்சங்கள், ஆயிரங்கள் ஒன்றத்துக்கும் உதவாமல் போயிற்று. இந்த ஓமையிலிருந்து நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை கற்றுக்கொள்ளலாம். அது என்ன சத்தியம்? ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கும் கள்ள கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். ஒருவேளை மேலோட்டமாய் பார்க்கிற போது அந்த வித்தியாசத்தை நாம் ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாது. 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். பாருங்க, இங்கே நாம் வித்தியாசம் காண முடியாத அளவுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவம் மிகவும் ஒரு இக்கட்டான பாதையிலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. வித்தியாசம் காண முடியவில்லை. கிறிஸ்தவர்களுக்கும் கள்ள கிறிஸ்தவர்களுக்கும், தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண முடியவில்லை. ஆகவே இவர்கள் நல்ல கிறிஸ்தவர்களை போலவே ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஓநாய்கள். ஒரு சமயம் இந்த சபைக்கு வரக்கூடிய ஒரு குடும்பம் ஞாயிற்றுக்கிழமை நாளிலே ஆராதனைக்கு வரவில்லை. ஏன் வரவில்லை என்று சொல்லி ஆராதனை முடிந்த பிறகு மதியம் நான் கேட்கும் போது அவர்கள் சொன்ன ஒரு பதில் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எங்கள் வீட்டுக்கே ஒரு ஊழியக்காரர் வந்தார். உங்களுக்காக ஜெபிப்பதற்காகவே நான் உங்களுடைய வீட்டை தேடி வந்திருக்கிறேன். நீங்கள் ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்லுகிறீர்களே, நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி அவர்களை அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே ஆராதனைக்கு வராதபடிக்கு தடுத்து விட்டார்கள். அவர்களுடைய பின்னணியை விசாரித்து பார்த்தால் அவர்கள் ஜெகோவா விட்னஸ் பைபிள் ஸ்டூடெண்ட் என்கிற ஒரு கள்ள உபதேசத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களைப் போலவே நம்முடைய வேதத்தை பிடித்த வண்ணமாகவே, நாம் பிரசங்கிக்கிறது போலவே, நாம் வசனங்களை கையாளுகிறதை போலவே அவர்களும் வசனங்களை கையாளுகிறார்கள். ஆனால் வித்தியாசம் என்ன? அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஓநாய்கள். நாம் பார்க்கும்போது அவர்கள் ஆடுகளை போலவே தெரிவார்கள், நல்ல ஊழியக்காரனை போலவே தெரிவார்கள், நல்ல தீர்க்கதரிசியை போலவே தெரிவார்கள், உண்மை முத்தமான விசுவாசம் அல்லது ஊழியக்காரர்களாகவே தெரிவார்கள். ஆனால் அவர்களுடைய வித்தியாசத்தை போக போக நாம் நாம் கண்டுபிடிக்க முடியும். ஒரு வீட்டை பற்றி மிக முக்கியமான காரியம் என்ன? அதனுடைய அஸ்திவாரம் தான். அந்த வீடு எவ்வளவு காலங்கள், எவ்வளவு வருடங்கள் அது நிலைத்திருக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியும். இன்றைக்கு சொல்லுகிறார்கள் அல்லவா, ஒரு பொறியாளர் சொல்லுகிறார், நான் கட்டி கொடுக்கிற வீடு 25 ஆண்டுகளானாலும் எந்த சேதமும் வராது என்று சொல்லுகிறார். அப்படி இருந்தும் எத்தனையோ கட்டிடங்கள் அஸ்திவாரம் உறுதியாக இல்லாததினாலே விழுந்து நொறுங்கி போகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே ஒரு வீட்டை பற்றி மிக முக்கியமான காரியம் என்ன? அதனுடைய அஸ்திவாரம் தான். ஒரு வீடு எவ்வளவுதான் சிறப்பாக காட்சியளித்தாலும் அதற்கு அடித்தளமானது அஸ்திவாரமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அந்த அஸ்திவாரம் உறுதியாக இல்லாமல் போனால் அந்த மனிதன் கட்டினதான வீடு மிகுந்த செலவழித்து கட்டப்பட்டிருக்கலாம், நிறைய பொருட்செலவிலே கட்டப்பட்டிருக்கலாம், மிகுந்த பிரயாசத்தோடு கட்டப்பட்டிருக்கலாம். அதனுடைய அத்தனை பிரயாசங்களும் விழுந்து நொறுங்கி வீணாய் போகிற போது அவர்கள் பட்ட பாடுகள் எல்லாம் அது பிரயோஜனமற்றதாய் போய்விடும். மனிதர்களுக்கும் ஒரு அடித்தளம் அவசியம். ஒரே நிலை, பின்வாங்காத இருதயம், மாறாத அடித்தளம், இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திவாரத்தை தவிர வேறு ஒரு அஸ்திவாரத்தை நாம் தேடவே வேண்டாம். வாசிங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை போட ஒருவேளை போடலாம். நிறைய பேர்
ஊழியத்தை தொடங்கலாம், ஊழியத்தை செய்யலாம், ஊழியத்திற்கு வரலாம், சபைகளை ஸ்தாபிக்கலாம். ஆனால் கள்ள உபதேசத்தோடு கூட ஒரு மனிதன் அவன் கிறிஸ்தவனாக ஒருவேளை ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு நல்ல கிறிஸ்தவனாக அவன் நடித்து காட்டினாலும் கொஞ்சம் நாட்களிலே அவனுடைய சாயம் விழுந்து போகக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. சோதனை அந்த அளவுக்கு இருக்கிறது. ஒரு சர்தார் என்று சொன்னால் தலைவன் என்று அர்த்தம். அவருக்கு வாழ பிடிக்கல. இந்த உலகம் அவருக்கு பலவிதமான இடையூறாக அபாத்திரமாக இருந்திருக்கிறது. ஆகவே அவர் என்ன செய்கிறார்? இனி நான் வாழ விரும்பவில்லை என்று சொல்லி ஓடி போய் ஒரு தண்ணீர் நிறைந்த ஒரு குளத்திலே விழுந்து விடுகிறார். அப்படி விழும்போது அதை பார்த்தவர்கள் அந்த சர்தாரை பார்த்து சொன்னார்கள், குளத்திலே விழாதப்பா, செத்து போயிடுவேன், நீ குளத்திலே விழாத. அவர் எந்த சமாதானம், யார் சமாதானம் சொன்னாலும் அவர் கேட்பதாக தெரியவில்லை. எனக்கு வாழ பிடிக்கவில்லை, நான் சாகத்தான் போகிறேன் என்று சொல்லி அந்த குளத்தை விட்டு அவர் வெளியே வரல. உள்ளே தண்ணீருக்குள்ளே விழுந்த அந்த மனிதர் மூச்சு திணறி தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது அந்த குளத்தில் இருந்த ஒரு பெரிய மீன் அவரை பார்த்து பயந்து இங்கும் அங்கும் ஓட ஆரம்பித்தது. உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த குளத்திலே நான் தான் தற்கொலை செய்து சாக போகிறேன் என்று சொன்னால் நீயும் ஏன் இந்த குளத்திலிருந்து தற்கொலை செய்து கொள்ள போகிறாய்? ஆகவே நீயாவது உயிர் பிழைத்துக் கொள் என்று சொல்லி அந்த மீனை தண்ணீரிலிருந்து தூக்கி தரையிலே போட்டு விட்டார். உங்களுக்கு தெரியும், மீன் தரையிலே உயிர் வாழாது. அப்ப இந்த கள்ள உபதேசக்காரர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். தாங்கள் மூழ்கி போவது போல பிற விசுவாச குடும்பங்களையும் கிறிஸ்துவர்களையும் அந்த நரகத்திற்கு, அந்த கெட்டு போகிற வாழ்க்கைக்கு, பின்மாற்றமான ஜீவியத்திற்கு அவர்கள் வழிநடத்தி கொண்டு போகிறார்கள். ஆகவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திவாரத்தை தவிர வேறொரு அஸ்திவாரம் உறுதியானது என்று சொல்லவே முடியாது. நிரந்தரம் என்று சொல்லவே முடியாது. உலக நாடுகள் தங்கள் அஸ்திவாரத்தை எல்லாம் இழந்து போனது. இந்திய தேசம் தன்னுடைய கட்டமைப்பை இழந்து போனது. கொரோனா என்கிற ஒரு வைரஸ் இந்தியாவுடைய பல லட்சம் கோடி பணங்களை விரயமாக்கி விட்டது. சூழ்நிலை மிக மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. எத்தனையோ லட்சங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே ஏறக்குறைய 500 பேர் அதற்காக, அந்த வைரஸ் தொற்று நோய்க்காக மரித்திருக்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு சோதனை வரும்போது தேசத்தினுடைய கட்டமைப்பு, அதனுடைய அஸ்திவாரம் எப்படி தளர்ந்து போகிறது என்பதை கவனித்து பாருங்கள். இங்கே மணலின் மேல் கட்டிய மனிதன் எப்படிப்பட்டவன்? அவன் போலியான கிறிஸ்தவன். நல்ல கிறிஸ்தவனுக்கும் போலியான கிறிஸ்தவனுக்கும் வித்தியாசத்தை அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. ஆனால் போக போக அவர்களுடைய செயல்களில் இருந்து, அவர்களுடைய பழக்க வழக்கத்திலிருந்து, அவர்களுடைய பரிசுத்த ஜீவியத்திலிருந்து, சிந்தையிலிருந்து நாம் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? போலியான கிறிஸ்தவன், மண்ணின் மேல் வீட்டை கட்டினவன் என்ன நினைத்திருப்பான் என்று சொன்னால், அவர் ஒரு 3 காரியங்களை சொல்லி இருப்பான். நான் என்னுடைய வீட்டுக்குள்ளே பத்திரமாய் இருக்கிறேன். இந்த கொரோனா வைரஸ்ல வீட்டுக்குள்ளார நாம பத்திரமா தான் இருக்கோம். வெளியே போகக்கூடாது என்று அரசாங்கம் சொல்லுகிறது. சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுங்களா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமலே ஏதாயிலும் ஒரு விதத்திலே நாம் மறித்து விட வேண்டும். அது கொரோனா வைரஸா இருக்கலாம், அல்லது ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம். நேற்றைக்கு நான் ஒரு அரசாங்க அதிகாரியை பார்க்க சென்ற போது அங்கே எனக்கு தெரிந்த 2 நபர்கள் வந்திருந்தார்கள். ஒருவர் அந்த மாஸ்கை கழட்டி விட்டு என்னை பார்த்து ஓ என்று அழ ஆரம்பித்தார். எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்டபோது, என்னுடைய தம்பி 34 வயது சகோதரன், திருமணமே ஆகவில்லை, திடீரென்று இன்றைக்கு காலையிலே ஹார்ட் அட்டாக்கில் செத்து போனார் என்று சொல்லி ஓ என்று அழ ஆரம்பித்தார். யோசித்து பாருங்கள், சாத்தானுடைய தந்திரம் என்ன? யோவான் 10:10 சொல்கிறது, திருடன் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறார். இயேசுவை அறியாமலேயே நாம செத்து போகணும்.
இயேசுவை பற்றி கேள்விப்படாமலே நாம் மரித்து போக வேண்டும், அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்க கூடாது என்பதிலே பிசாசு முனைப்போட இருந்து இப்படிப்பட்ட கள்ள உபதேசிகளை நம் நடுவிலே ஒன்று சேர கலந்து விட்டிருக்கிறான். மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். அந்த மணலின் மேல் வீட்டை கட்டின அந்த போலி கிறிஸ்தவன் என்ன சொல்லுகிறான்? நான் பத்திரமாயிருக்கிறேன், கொரோனா என்னை ஒன்றும் செய்ய முடியாது, பஞ்சம் பட்டினி என்னை ஒன்று செய்ய முடியாது, பொருளாதார தேக்க நிலை என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒருவேளை அவனுக்குள்ளே நமக்குள்ளே நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இரண்டாவது, அவன் என்ன நினைத்திருப்பான் என்று சொன்னால், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று எண்ணியிருப்பான். அந்த மூளைச்சலவை என்று சொல்கிறார்கள் பாருங்கள். அந்த மூளைச்சலவிலே பீடிக்கப்பட்டவர்கள் அந்த உபதேசத்தை விட்டு அவ்வளவு எளிதாக வெளியே வருகிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். நான் ஒரு கிறிஸ்தவன் என்கிற ஒரு மனோபாவம் எல்லாருக்கும் என்ன மனப்பான்மை? அவர்களும் வேதத்தை தான் படிக்கிறார்கள், நாங்களும் வேதத்தை தான் படிக்கிறோம் என்று சொல்லி சிலர் மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். என கேட்கிற அருமையான தேவச்சனமே, மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். இவன் தன்னை என்ன நினைக்கிறான்? நான் மண்ணின் மேல் வீட்டை கட்டினாலும் நான் பத்திரமாயிருக்கிறேன், நான் மண்ணின் மேல் வீட்டை கட்டினாலும் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்று தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான், தன்னைத்தானே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். இயேசு சொன்னார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக அவன் என்ன நினைத்தான் தெரியுங்களா? என் வீடு விழாது என்று அவன் தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டான். என் வீடு விழாது. ஏன்? அவன் கண்மலை மேல் கட்டப்பட்ட போது அவனுக்கு மழை வந்தது, நீரோட்டம் வந்தது, அந்த வீட்டின் மேல் மோதினது, அந்த வீட்டை எப்படி சேதப்படுத்தவில்லையோ அதே போலதான் எனக்கும் பெருவெள்ளம் வந்தாலும் கூட, நீரோட்டம் என் வீட்டின் மேல் மோதினாலும் கூட என் வீடு விழாது, நான் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். சாத்தான் பாருங்க, மனிதர்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு அவன் சொன்னதான பொய்யான வாக்குறுதி என்ன? நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள், பொய்யான வாக்குறுதி. பாவத்தை தொடர்ந்து செய்யலாம், பொய்யான வாக்குறுதி. உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், பொய்யான வாக்குறுதி. நீங்க திருவிருந்து எடுக்கலன்னாலும் பரவாயில்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவிட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நீங்க ஒரு தரம் அவரை அறிக்கை பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு கட்டாயம் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று பொய்யான வாக்குறுதியையும் பொய்யான பாதுகாப்பையும் அவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் முதலில் தான் ஒரு உண்மையான சீசன் என்றுதான் அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். உண்மையான சீசன் அந்த 12 பேர்களிலே நானும் ஒருவர், நானும் அவரை பின்பற்றுகிறேன், நானும் அவரை ஆராதிக்கிறேன், நானும் அவரை நேசிக்கிறேன், என்னிடத்திலும் அவர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார், பெரிய பொறுப்பு. எல்லா சீசன்களை பார்க்கிறோம், என்னிடத்திலே பணம் பொறுப்பை என்னிடத்திலே கொடுத்திருக்கிறார். பாருங்க, அவன் என்ன எண்ணிக்கொண்டான்? முதலில் தானும் ஒரு உண்மையான சீசன் என்றுதான் நினைத்திருந்திருப்பான். ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே அவன் சாத்தானுடைய கையாளாக செயல்பட்டுக் கொண்டிருந்தான். ஆரம்பத்திலிருந்தே அவனுடைய சிந்தையிலே மாற்றம், அவனுடைய செயல்களிலே மாற்றம், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றம். கடைசியில ஒரு தீர்மானமாக ஒரு முடிவை எடுக்கும் போது அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. பிரதான ஆசாரியரிடத்திலே இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்காக 30 வெள்ளி பணத்தை பேரம் பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு கேட்கிற அருமையான தேவச்சனமே, வேல்ஸ் நாட்டிலே இவான் ராபர்ட்ஸ் என்கிறதான ஒரு தேவ மனிதன் 8 வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 16 வயதிலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு முழுநேர அழைப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவிலே நிரம்பி அந்த தேசத்தில் இருக்கிற அவலங்களுக்காக செபிக்க ஆரம்பித்தார். சுரங்க தொழிலாளர்கள் மாலை நேரங்களிலே திரையரங்குகளுக்கு செல்கிறதும், ஆபாசமான நிகழ்ச்சிகளை பார்க்கிறதும், மது அருந்துவதும், தவறான பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடந்ததை அவர் பார்க்க பார்க்க அவருடைய உள்ளம் சுக்குநூறாக உடைந்தது. அவர் என்ன செய்தார் தெரியுமா? கிட்டத்தட்ட 6 மாத காலம் புசியாமல் குடியாமல் அந்த வேல்ஸ் நாட்டினுடைய
எழுப்புதலுக்காக, ரட்சிப்புக்காக, அந்த மனிதனுடைய மீட்புக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அவருடைய தாயார் சொல்லுவார்களாம், மகனே, இன்றைக்காகிலும் நீ ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள கூடாதா என்று கேட்கிற போது அதற்கு இவான் ராபர்ட் சொல்லுகிற பதில், என் அருமை தாயே, என் ஜனங்கள் எல்லாம் பாவத்திலே ஒவ்வொரு நாளும் மடிந்து கொண்டிருக்கும் போது நான் ஆகாரத்தை புசித்து மகிழ்ச்சியோடு வாழ்கிறது எப்படி? இந்த தேசத்திலே ஒரு தீர்வை காணுகிற வரைக்கும், ஒரு எழுப்புதலை காணுகிற வரைக்கும் என்னுடைய உபவாசத்தை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி தொடர்ந்து 6 மாதங்கள் உபவாசம் இருந்தாராம். 6வது மாதத்தினுடைய உபவாசத்திலே அவருடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் ஒரு எழுப்புதலை அங்கே பற்ற வைத்தார். கிட்டத்தட்ட 6 மாதத்திலே 1.5 லட்சம் பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். திரையரங்குகள் மூடப்பட்டது, மதுபான கூடங்கள் நிறுத்தப்பட்டது, களியாட்டுகள், நடன மன்றங்கள் எல்லாம் அத்தோடு கூட நிறுத்தப்பட்டது. சிகரெட், பீடி குடிக்கிறவர்கள் எல்லாம் அதை விட்டு விட்டார்கள். விபச்சாரம் ஒழிந்து போனது. அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், அங்கிருந்து பற்றி பிடித்ததான எழுப்புதல் தேசம் எங்கும், உலகம் எங்கும் ஊடுருவி பாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ரகசியம் என்ன? அவர் ஆழமான கிறிஸ்து வாழ்க்கை வாழ்ந்தார். சீரான உபவாசம் அவருக்கு இருந்தது. என கேட்கிற அருமையான தேவச்சனமே, நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சோதித்தறிந்து நாம் எந்த விதமான வீட்டை கட்டுகிறோம், எந்த விதமான அஸ்திவாரத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சிலர் பாருங்க, நாம் ஒரு பாடலை பாடினோம் அல்லவா, சிலர் ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். பணக்காரனுக்கு பணம் பாதுகாப்பு கொடுக்கும் என்கிற ஒரு நிச்சயம். அதிகாரிகளுக்கு தாங்கள் பற்றி பிடித்திருக்கிற அதிகாரங்கள் எங்களுக்கு துணை செய்யும். அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் சார்ந்திருக்கிற அரசியல் துறை, பெரிய அமைச்சு பணியானது எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த தெய்வத்தினுடைய இரத்தத்தினால் கழுவப்படாத எப்படிப்பட்ட அதிகாரியானாலும் பணக்காரனானாலும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஆகவேதான் நாம் ஒவ்வொருவரும் நம்மையும் நாமே சோதித்தறிந்து நாம் எந்த விதமான வீட்டை கட்டுகிறோம். நம்முடைய வீடு கட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆழமாய் தோண்டப்பட்டிருக்கிறதா? கிறிஸ்து என்கிற அஸ்திவாரத்தின் மேல் நாம் நின்று கொண்டிருக்கிறோமா? அல்லது சுயமாக நாம் கற்றுக்கொண்ட, தெரிந்து கொண்ட, அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு கொள்கை இல்லாமல், ஒரு பிடிப்பு இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தால் அது நமக்கு ஒரு பெரிய ஆபத்து. ஆகவே நம்முடைய மிகப்பெரிய ஆசை பாருங்க, பாதுகாப்பு, வசதி வாய்ப்பு, நிம்மதி, இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய மிக முக்கியமான தேவையா இருக்கிறது. ஆண்டவர் தேவையில்லை. நான் சுகமாய் இருக்கிறேன், நான் பாதுகாப்பா இருக்கிறேன், நான் வசதியோடு இருக்கிறேன், நான் நிம்மதியோடு இருக்கிறேன், மனைவி பிள்ளைகள் எனக்கு சேர்த்து வைத்திருக்கிற சொத்து சுகம் ஆகியவற்றின் மேல் எனக்கு ஒரு பற்றுதல் இருக்கிறதுனாலே நான் மிகவும் நிம்மதியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவைகளின் மீது ஆசை வைக்கிற ஒரு மனிதன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதவர்கள் என்று இயேசு சொன்னார். ஆனால் இன்றைக்கு அழிந்து போகிற போஜனம், அழிந்து போகிற சரீரம், அழிந்து போகிற உலக வாழ்க்கைக்காக ஒரு மனிதன் அழியாத போஜனமாகிய தேவனுடைய சத்தியத்திலே பிரியம் கொண்டு ஆழமாக அவன் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழாமல் இருந்தால் இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு இயேசுவை தவிர மற்ற எல்லாமே எனக்கு தேவை என்று சொல்லுகிறவர்களாய் நாம் மாறிவிடும். இந்த கொரோனா காலங்களிலே ஏறக்குறைய 40 நாட்கள் ஆலய கூடுகைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆராதனுடைய ஒழுங்குகள் தடைபட்டிருக்கிறது, ஜபங்கள் தவறி போனது, ஜனங்கள் உணவுக்காக, தேவைக்காக, பாதுகாப்புக்காக அலைந்து திரிகிறார்கள். ஆனால் அந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆராதனையிலே பங்கு பெறுகிற அனுபவத்தை போல நம்முடைய வீட்டிலேயும் அப்படியே உட்கார்ந்து கரங்களை தட்டி பாடல்களை பாடி ஆராதனை செய்து கர்த்தருக்கு காணிக்கை தசம்பாங்களை சேகரித்து அவருடைய சித்தத்தின்படி அந்த நாளிலே ஓய்ந்திருக்கலாம் என்கிற நிலைகள் எல்லாம் இன்றைக்கு மாறி போனது. எல்லாமே ஆன்லைன்ல, திருவிருந்து கூட ஆன்லைன்ல. அடக்காராதனை வந்துச்சுன்னா அது கூட ஆன்லைன்ல தான் பண்ணிடணும். குழந்தை பிரதிஷ்டை கூட ஆன்லைன்ல தான் பண்ணிடணும். எப்படிப்பட்ட காலங்களுக்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம். கவனமாய் இருக்க வேண்டும். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தம் என்ன?
பாதுகாப்பு, வசதி, நிம்மதி, நான் சேகரித்து வைத்திருக்கிற சொத்து சுகங்கள், இதன் மீது நாட்டம் இல்லாதபடிக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? கிறிஸ்துவை அறிவதும் அவரை போல மாறுகிறதும். அவரே என்னுடைய நோக்கம், அவரே என்னுடைய எல்லாம், அவரே என்னுடைய அஸ்திவாரம் என்று சொல்லி நாம் அவருடைய கற்பனைகளின் பேரிலே நாம் பிரியமாயிருந்து அப்படி நம்முடைய விசுவாச வாழ்க்கையாகிய வீட்டை கட்டுவோம் என்று சொன்னால், நம்முடைய வீடு லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல ஒரு நல்ல கிறிஸ்தவன், ஒரு புத்தியுள்ள கிறிஸ்தவன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி தன்னுடைய வீட்டை கட்டின ஒரு மனுஷன் என்கிற ஒரு பெயரை அவன் பெறுகிறவனாக இருக்கிறான். இங்கே மலை என்பது எதை குறிக்கிறது தெரியுங்களா? அது ஒரு சோதனையை குறிக்கிறது, அது ஒரு பரீட்சையை குறிக்கிறது, அது ஒரு அழிவை குறிக்கிறது, அது ஒரு மரணத்தை குறிக்கிறது. அஸ்திவாரம் பரீட்சை பார்த்தார். நம்முடைய குடும்பம், நம்முடைய ஆவிக்குரிய அஸ்திவாரம், நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜெபம், நம்முடைய வேத தியானம், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை, நம்முடைய உண்மையுள்ள வாழ்க்கை ஆழமேறினதாக இருக்க வேண்டும். உப்பானது சாரமேறினதாக இருக்க வேண்டும். அது சாரமற்று போனால் வெளியே எரியப்படுகிறதற்கும் மனிதர்கள் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறு ஒன்றுத்துக்கும் பயன்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என கேட்கிற அருமையான தேவச்சனமே, இந்த காலத்திலே ஏனோ தானம் என்று இருக்க வேண்டாம். நீதிமன்றத்திலே பரபரப்பாக ஒருவர் வழக்காடி கொண்டிருந்தார். ஏனென்றால் அவருக்கு தெரிந்த ஒரு நபர், உண்மையுள்ளவர், நிரபராதி, அவர் மேல் ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டு அவர் காய்மான காலத்திற்காக சிறையிலே அடைக்கப்பட்டு விட்டார். அவர் இவருக்கு நண்பராகவும் தெரிந்தவராகவும் நிரபராதியாகவும் இருந்ததினாலே இவர் மனம் வந்து அவருக்காக வழக்காட ஆரம்பித்தார். அப்படி நீதிமன்றத்திலே பரபரப்பாக வழக்காடி கொண்டிருக்கும் போது திடீரென்று அவருக்கு ஒரு தந்தி வருகிறது. அந்த தந்தியை வாங்கி படித்து கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் அதை வாங்கி தன்னுடைய பாக்கெட்டிலே வைத்துக் கொண்டு கொலை குற்றம் சாட்டப்பட்ட தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிக்கு தொடர்ந்து வழக்காடி கொண்டிருந்தார். அந்த வழக்கு தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்பட்ட போது சக வழக்கறிஞர்கள் அவரிடத்திலே வந்து ஒரு கேள்வியை கேட்டார்கள். நீங்கள் வாதாடி கொண்டிருக்கும் போது அவசரமாக ஒரு தந்தி வந்ததே, அது என்ன தந்தி என்று கேட்டபோது அவர் துயர சத்தத்தோடு சொன்னார், ஒன்றுமில்லை, கடந்த வாரம் என் மனைவி சிகிச்சைக்காக போயிருந்தார்கள், அவர்கள் செத்து போனார்கள் என்கிற ஒரு செய்தி எனக்கு வந்தது என்று சொல்லி கண் கலங்க ஆரம்பித்தார். அதற்கு மற்ற சக வழக்கறிஞர்கள் சொன்னாராம், மனைவி மடித்திருக்கும் போது உனக்கு கேஸ் தான் முக்கியமா, வழக்காடுறதா முக்கியமா, நீ போய் அந்த வேலையில போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு அந்த வழக்கறிஞர், கடமை தவறாத வழக்கறிஞர் சொன்னாராம், நான் இந்த வழக்கை விசாரிப்பதை விட்டுவிட்டு என் மனைவியை பார்ப்பதற்கு போகிறதுனாலே செத்து போன என் மனைவி உயிரோடு வரப்போகிறதில்லை. ஆனால் ஒன்று, நான் இவருக்காக வாதாடாமல் போனால் உயிரோடு இருக்கிற இவரும் செத்து போவார். ஆகவே மனைவி முக்கியமா, ஒரு மனிதனை காப்பாற்றுவது முக்கியமா என்று யோசித்து பார்த்தேன், இதுதான் முக்கியம் என்று சொல்லி சொன்னபோது அவர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம். அந்த கடமை தவறாத வழக்கறிஞர் வேற யாரும் கிடையாது, அவர்தான் இந்தியாவுடைய இரும்பு மனிதர் என்று சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் படேல். 1875ஆம் ஆண்டு அவர் குஜராத் மாநிலத்திலே பிறந்தார். அவருடைய தகப்பனாருக்கு அவர் 4வது பிள்ளை. ஜான்சி ராணியினுடைய யுத்த படையிலே அவருடைய தகப்பனார் ஒரு போர் வீரராக காணப்பட்டார். வறுமையும் கஷ்டமும் நெருக்கமும் துன்பமும் அவரை வாட்டிக் கொண்டிருந்த காலத்திலேயே கடுமையாய் உழைத்து நன்றாய் படித்து பெரிய வழக்கறிஞராக அவர் மாறினார். அன்றைக்கு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது குஜராத்தில் இருக்கிற
அநேக விவசாயிகள் கட்டாயம் வரி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. யாருமே வரி செலுத்த முடியவில்லை. வரி செலுத்தாத விவசாயிகளுடைய நிலங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது. உடனே அவர் வழக்கறிஞராக இருந்ததுனாலே பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். விவசாயிகளுக்கு இவ்வளவு வரி கூடாது, அதை நீங்கள் அந்த வரியை நீக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது எவ்வளவு வேணும் அந்த ஆங்கிலேயர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக என்ன செய்தார் தெரியுமா? ஆயிரக்கணக்கான விவசாயிகளை அவர் திரட்டி ஆங்கிலேயருக்கு விரோதமாக அவர் போராட்டம் நடத்தினார். குஜராத் மாநிலமே ஸ்தம்பித்து போனது, நாடே ஸ்தம்பித்து போனது. அதற்கப்புறம் ஆங்கிலேயர்கள் இறங்கி வந்து அவர்களுக்கு வரியை ரத்து செய்தார்கள். காவிரியில் வைத்திருந்த அநேக விவசாயிகளை விடுதலை செய்தார்கள். அப்பொழுது அன்போடு கூட அங்கிருந்த விவசாயிகள் அவருக்கு சர்தார் என்கிற ஒரு பெயரை வைத்தார்கள். சர்தார் என்று சொன்னால் தலைவன், பெரும் தலைவன் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு பெயரை கொண்டவர் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்தால் அவர் சர்தார் வல்லபாய் படேல் என்று அழைக்க பெற்றார். என கேட்கிற அருமையான தேவஜனமே, நமக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த தலைவர்களில் எத்தனையோ பேர் தியாக மனப்பான்மையோடு இருந்தார்கள். அந்த கொள்கை, அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். கிறிஸ்தவர்களுக்கும் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு கொள்கை தேவைப்படுகிறது. அதுதான் ஆழமாய் தோண்டப்பட்டு அஸ்திவாரம் போடப்பட்டு அதன் மேல் கட்டப்படுகிற ஒரு வீடு என்கிறதான ஒரு உபதேசம். அந்த உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாம். இன்றைக்கு புத்தியுள்ள புத்தியில்லாத மனிதர்கள் 2 பேர் வீட்டை கட்டினார்கள். ஒரு உண்மையான கிறிஸ்தவனும் ஒரு போலியான கிறிஸ்தவனும் வீட்டை கட்டினார்கள். ஒருவன் ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் தன்னுடைய வீட்டை கட்டினான். அவனுக்கு பெரிய மழை வந்தது, பெரும் வெள்ளம் வந்தது, நீரோட்டம் அதன் மேல் மோதியும் அது எந்த சேதமும் ஏற்படவில்லை. ஆனால் மண்ணின் மேல் வீட்டை கட்டின அந்த போலியான கிறிஸ்தவன், அவனுக்கும் பெரும் வெள்ளம் வந்தது, நீரோட்டம் அவன் வீட்டின் மேல் மோதினது. அந்த வீடு அந்த மலைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் விழுந்து முற்றிலும் அழிந்து போனது. இந்த வித்தியாசத்தை தான் ஆண்டவருடைய வருகையிலும் காணப்போகிறோம், நியாயத்தீர்ப்பிலும் காணப்போகிறோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாம். வானாதி வானங்களை உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பகல் வேளையிலே அன்றைய புத்தி உள்ள புத்தி இல்லாத மனிதன் அவர்கள் கட்டினதான வீட்டை குறித்து, உண்மையான கிறிஸ்தவன் போலியான கிறிஸ்தவனை குறித்து நீர் எங்களுக்கு அவர்களுடைய வீட்டை கட்டுகிற மாதிரியிலிருந்து நீர் கற்றுக் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காய் நன்றி. அன்றைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரீதமாக ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்கள், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவருடைய சபை, ஆண்டவரே சபை ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஆண்டவரே அன்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறதற்கு உதவி செய்துள்ள ஆண்டவரே. எந்த பெரும் வெள்ளமோ பெரும் மலையோ வீட்டின் மேல் மோதினாலும் அது விழுந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். அதுதான் எங்களுடைய ஆழமான ஆவிக்குரிய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதை இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரலைக்காக நன்றி. உங்கள் கரத்திலே முழுதுமாய் தருகிறோம். தேவனே பொறுப்படுத்திக் கொள்ளும். இதற்காக இந்த நேரலை நிகழ்ச்சியை தயாரிப்பதற்காக யாரெல்லாம் ஒத்துழைத்தார்களோ, உதவி செய்தார்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சபையாரையும், ஆண்டவரே மற்ற தேவ பிள்ளைகளையும், ஆண்டவரே பிற ஊழியர்களையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கிருபை பெருகட்டும், நன்மையும் ஆசீர்வாதமும் இந்த நாளிலே எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இந்த கொரோனா பீதியை, கொரோனா தாக்கத்திலிருந்து எங்கள் அன்பு ஊழியர்களையும் விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவரே பஞ்சத்துக்கு விலக்கி காத்துள்ளோம். பொருளாதார சகாயத்திற்கு எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாக வழி நடத்தும். இந்த கொரோனா வைரஸ் எங்கள் தேசத்தை விட்டும் உலக நாடுகளை விட்டும் வெளியேறட்டும். ஆண்டவரே எங்களுக்கு நீ ஒரு மெய்யான ஆசீர்வாதத்தை இதன் வழியாய் தந்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு,
பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம், ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடும் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றைக்கு மாறாமல் இருப்பதாக. ஆமென். உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.